4 தான். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நிலங்கள் 4 தான். அதனால இந்த உலகத்துக்கு நானிலம் என்ற ஒரு பெயரும் வைத்தார்கள். ஆனாலும் அந்த 4 நிலங்களிலும் போல் அல்லாமல் அவைகள் கால சூழ்நிலையாலும் மனிதனுடைய பேராசையாலும் அந்த நிலங்கள் பாழ்பட்டு போகும். அந்த இடத்துல எதுவுமே விளையாது. அந்த பாழ்பட்டு போவது கடும் வெப்பத்தாலும் பாழ்பட்டு போகலாம், கடும் குளிராலும் பாழ்பட்டு போகலாம். அதனால்தான் பாலை நிலத்துக்குரிய காலமாக பின்பணி காலத்தை தொல்காப்பியர் வைத்திருக்கிறார். அப்ப 4 வகை. ஏன் அந்த பாலை நிலத்தை தனியாக சொல்ல வேண்டும் என்றால், இயற்கை சூழல் மாறுபடும் பொழுது அந்த பாலை நிலமே குறிஞ்சி நிலமாகவோ, முல்லை நிலமாகவோ, மருத நிலமாகவோ, நெய்த நிலமாகவோ மாறிவிடும். அதனால் அதை நடுவன் 5 அந்த 5க்குமே பொதுவாக கூறியிருக்கிறார். ஆனால் ஒழுக்கம் கிணை என்பதற்கு 2 பொருள் இருக்கிறது. கிணை என்பது நிலத்தையும் குறிக்கும், ஒழுக்கத்தையும் குறிக்கும். அந்த குழப்படியினால்தான் நமக்கு இந்த இது வந்துடும். அப்போ ஒழுக்கம் என்பது 5ஆக இருக்கிறது தொல்காப்பியர் சொல்லுகிறார். ஏன் என்றால் குறிநிலத்திலே இருக்கக்கூடியவன் கூட அந்த இடம் வறண்டு போகும்போது அங்கு இருக்கக்கூடிய குறவன் குறத்தியர் ஆறுகளை கல்வர்களாக, திருடர்களாக, வழிப்பறி கொடையர்களாக மாறி விடுவார்கள். அப்ப அந்த இடத்துல அது பாலை ஒழுக்கம். அதனால்தான் பாலைக்கு தெய்வம் வந்து அந்த வீரமான கொற்றவை என்ற தெய்வங்களை எல்லாம் வைத்திருக்கிறார். ஆகவே பாலை என்பது ஒரு நிலம் அப்பப்ப இருக்கும், செழிப்பான காலத்தில் இல்லாமலும் போகும். அதனால் தொல்காப்பியர் பாலை என்பதை நடுவன் 5 நடுவனுடைய அந்த அன்பின் அகத்திலேயே அன்பில பாலைத்திணை என்பது நடுவென்று ஒளி நடுவால் இருப்பதற்கு அல்லாமல் மற்ற 4க்கும் மட்டும் நான் நிலத்தை பற்றி சொல்லுகிறேன் என்று அடுத்த நூற்பாவில் காரவழி உலகம் என்று 4 நிலம் வைக்கிறோம். அப்போ ஒழுக்கம் 5, நிலம் 4. அந்த பாலை நிலம் என்பது உங்களுக்கு ஒரே ஒரு உதாரணம். குளிர்காலத்திலே எதுவுமே விளையாத கோவை பாலைவனம் இருக்குது. ரஷ்யாவுக்கும் மங்கோலியாவுக்கும் இடையிலே கோவை பாலைவனம் இருக்கிறது. அதையும் பாலைவனம் என்று தான் சொல்கிறார்கள். ஆனால் அங்கே கடும் குளிர், பனி, எந்த விளைவிலும் இல்லாத ஒரு பகுதி. அது குளிர்பாலை. சகாரா தார் பாலைவனம் என்பது வெப்ப பாலைகள். இப்பொழுது சகாரா பாலைவனத்திலே அரேபிய நாடுகளில் செல்வம் கொழிக்கும் நாடுகளாக அங்கே ஆகும் பொழுது அது உடனே மருந்து நெல்லெல்லாம் விளைவிக்கிறாங்க. அப்ப அது மருந்துமா மாறியது. அப்ப பாலை என்பது ஒரு தனிப்பட்ட முறையில் இல்லை. எல்லோரும் குறிஞ்சியும் முல்லையும் குறிஞ்சியும் முறைமை தெரிந்து நடுங்குதுயிரிழந்து நல்வெளி அழைந்து பாலை என்பது மாறும் என்று சிலப்பதிகாரத்தை வரக்கூடிய தொடரையே சொல்லி குறிஞ்சி நிலமோ முல்லை நிலமோ பாழ்பட்டு போனால் அது பாலை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தஞ்சாவூர் வயலும் கூட ஒரு காலத்தில் பாலை நிலமாக மாறலாம். அப்ப அது பாலை. அங்கேயாக கேள்வி இதெல்லாம் வந்து மலர்களினுடைய பேசுற தமிழர்கள் சொல்லும்போது ஒரு நிலத்திற்கான பெயர் வந்து எப்படி சூட்டப்படுகிறதுனா அந்த நிலத்தில் அதிகமாக அல்லது ஏதோ சிறப்புடைய ஒரு விவாதங்களை இந்த கூட்டத்தில் பேசுறதுடைய கால கடந்துக்கிட்டே நேரமாக இருக்குதுங்க. இது விவாதங்கள் பேசும் பொழுது இதற்கு கலந்தாய்வு கூட்டங்கள் வைக்க வேண்டும். அந்த கலந்தாய்வு கூட்டங்களில் நாம் எல்லோரும் கூடி பேசி தீர்மானம் போடணும். இப்ப நாம நடத்துறது அமர்வு. அந்த அமர்வை ஒழுங்காக ஒழுங்குமுறையில் கொண்டு போய் அந்த கொள்கைகளை எல்லாம் இணையதளத்தின் வாயிலாக பல்லோருக்கும் உணர்த்த வேண்டும் என்று சொன்னோம். அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு திங்களும் இந்த 24ஆம் பட்டம் குருமகா சன்னிதானங்களால் கைக்கிளை முதலா பெருந்தினை ரூபாய் உட்பட கிளந்த கைக்கிளை முதலாய் பெருந்தினையும் உட்பட கிளந்த எழுதினை என்பை என்ற நூற்பாவை தொடங்கி அதற்கு பொருள் கூறி இந்த அவையை தொடங்கி வைத்தார். அதை தொடர்ந்து குரலதிகாரத்துக்கு ஏதாவது ஒரு தலைப்புகள் எடுத்து பேசிக்கொண்டே வர வேண்டும் என்று எனக்கு ஆணை
கொண்டார். அந்த ஆணைப்படி 88வது அமர்வு. அந்த அமர்விலே நான் இப்பொழுது பேசக்கூடிய பொருள் என்னவென்றால், எல்லாத்துக்கும் மொழி உத்தரவே அப்படிங்கிறது. அப்படிதான் உலகத்துக்கு தமிழ் வந்து ஏன் மாநிலம் வச்சிருக்க 5 நிமிடம் இருக்கு. ஐயா, நிலம் அப்படின்றத 2 நிலைகள்ல பார்க்கணும். நானிலம், ஐநிலம் அப்படின்றத நம்ம பொதுவாக 2 நிலைகள்ல பார்க்கணும். ஒன்று மேடு, இன்னொன்று மண். அப்படி 2ல பார்த்தாலே மேடு நிலங்கள் அப்படின்னு நம்ம பேசக்கூடியது வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, மலையும் மலை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த பகுதிகள். பள்ளம் அப்படின்னு சொல்லும்போது வயல்கள், வயல் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த நெய்தல் நிலத்தையும் நம்ம அந்த 2 நிலைகள்ல பார்த்தாங்க. அதுல வந்து நமக்கு ஒரு பூமி பரப்பு, ஒரு ஜாகிரபிக்கல் தியரிப்படி நம்ம பார்க்கணும். சமவெளி பகுதி அப்படின்றது ஒன்று இருக்கு, வயப்பகுதி அப்படின்றது ஒன்று இருக்கு. நமக்கு அந்த சமவெளி பகுதி அப்படின்றத இப்போ வயல் பகுதியையும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய கடல் பகுதியையும் அப்புறம் மலைப்பகுதியும் மலைப்பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி, அப்படி 2 நிலைகள்ல நம்ம பார்த்தாலே போதும் அப்படின்றது தெரியுது என்னோட கருத்து இல்லையா. இதுல வந்து நானிலம் ஐநிலம் நீங்க அப்படி சொல்லும்போது இப்ப வந்து குறிச்சியும் முன்னையும் உரண்மையினால் திரும்பிதான் வந்து என்பதோ கடிதம் கொள்ளுன்னு சொல்லிட்டாங்க. இது சிலப்பதிகாரத்துல அடியாருக்கு நல்லா இருக்கிற உரைகள்ல இந்த விஷயம் வந்து எடுத்தாங்க. இவர் சொல்றதுக்கு முன்னாடியே நடுவர் ஐநிலை அப்படின்னு சொல்லிட்டு பாடலைதான் வந்து தொல்காப்பியர் வந்து சொல்றாரு. நடுவர் திணை அப்படின்னு சொல்லி பாடக்கூடிய வந்து சொல்லக்கூடியவராக. நீங்க சங்க இலக்கியங்கள்ல இருக்கக்கூடிய பாடத்திணை பாடல்கள் எல்லாமே எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அந்த பாடத்திணை பாடல்கள்ல இருக்கக்கூடிய காட்சிகள் அந்த ஸ்பேஸ் இருக்கு, நிலம் இருக்கு. அந்த நிலம் வந்து எதை பற்றியதாக இருக்கு அப்படின்னா மலைநிலம், மலைநிலத்தை சார்ந்து இருக்கக்கூடிய நிலங்களை பற்றியதாக இல்லை. இப்ப ஒரு தலைவி உடற்கூக்கு செல்லக்கூடியவனாக இருக்கிறார், அல்லது ஒரு தலைவன் வந்து பொருளுக்காக பிரிந்து செல்லக்கூடியவனாக இருக்கான் அப்படின்றத காட்சிப்படுத்தும் போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா வெண்மையான மலைப்பகுதி அப்படின்னு சொல்றாங்க. அதனால ட்ரையா இருக்கும், மே மாசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், வறட்சி இருந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அங்க நெல்லிக்காய் வச்சுக்கல, நெல்லிக்காய் அந்த நீங்க அந்த மழை காலத்துல வந்து நெல்லிக்காய், வெள்ளி நெல்லிக்காய் வந்து இருக்கும். அப்ப தன்னுடைய தலைவியினுடைய கால அந்த நெல்லிக்காய் பட்டு அதனால அவனுக்கு துன்பம் அடைஞ்சுமோ அப்படின்னு அதெல்லாம் தலைவி வந்து உணவு செல்லும்போது அந்த தலைவி வந்து கூட்டிட்டு போறான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம போய் அது வந்து ட்ரை அப்படின்றது டெசர்ட் அப்படின்றது நம்பிக்கை சொல்றாங்க. மணல் காலம் மாறும்போது தொல்காப்பிய காலகட்டத்தில் டெசர்ட் இருக்குமா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறி. ஆனா நம்பிக்கை பொருள் காலகட்டத்தில் நமக்கு டெசர்ட் இருக்கு. ஏன்னா அதனுடைய காலம் அப்படின்றது பின்னாடியான காலம். ஒரு பின்னாடியான காலகட்டத்தில் நமக்கு சஹாரா, யார் பாலைவனங்கள் போன்ற நிறைய பாலைவனங்கள் இருக்கிறதுனால அவங்க எழுதும் போதே மணல் சார்ந்த பகுதியில் இருக்காங்க. ஆனா அவங்க அப்படி இல்லை, சுரம் சார்ந்த பகுதியில் இருக்காங்க. இப்ப பாலாவி அப்படின்னா சுரம் அப்படின்னா, சுரம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா அது வந்து குறிச்சியோ அல்லது வந்து முள்ளையோ முரண்மையில் திரிதல் அப்படின்னா அது வந்து காலச்சூழலுக்கு ஏற்ப அது தெரியுது. ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல குறிச்சியும் முள்ளையும் மட்டும் திரிஞ்சு போகாது, மரங்களும் தெரியும், அதே மாதிரி நெய்தலும் தெரியக்கூடிய ஒரு சூழல் அப்படின்றது இருக்கு. காலம் மாறும்போது இந்த நிலச்சூழல்களும் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா மாறக்கூடியதாக வந்து இருக்கும் என்னுடைய விளக்கம். உங்களுக்கு அது இல்ல நான் கேட்டது ஒரே ஒரு கேள்வி தான். 5 நிலைகள் குறிஞ்சி முல்லை வருவது 5 வகை நிலங்கள் அப்படிங்கிறோம். ஆனா உலகத்தை பற்றி ஒரு காரணத்தை உருவாக்குறதுக்கு போது நானிலம் அப்படிங்கிறோம். அது நானிலம்ங்கிறது ஏன் வந்தது? 5 நிலம்ல இருந்திருக்கணும். நீங்க வகைப்படுத்தி சொல்றது சரியா இருக்கும். ஆனா இந்த தமிழ் அந்த சொல் ஏன் அப்படி குறைவா இருக்கு அப்படின்னு தான் கேட்கிறேன். நானிலங்கிறது காரண ஒத்துவார்த்தை பொருள் கொடுத்ததா இல்லையா? 5 வகை நிலங்கள் நம்ம பேசுறோம்னா 5 நிலங்கள் 4 நிலம் ஏன் பேர் வச்சிருக்காங்க, அந்த சொல் எப்படி, அந்த சொல்லானது எப்படி வந்தது அப்படிங்கிறது அந்த கேள்வி. தொல்காப்பியரே வந்து நடுவன் திணைக்கு வந்து நிலம் இல்லை என்றவர் அப்ப பாலைக்கு நிலம் இல்லை என்று நம்ம அதாவது நிலம் அவங்க சொல்றது சார். ஆனா அதுக்கான கல்பொருள், பொழுது, குறிப்பொருள் எல்லாமே சொல்றாங்க. ஆனா வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா நிலம் சொல்லலாம். அதுக்கான ஒரு தனி
விஷயம் அப்படிங்கிற சொல்ல திருப்பி பயன்படுத்தும். விஷயங்கிற சொல்லு வந்து ஒரு 10, 15, 20 தமிழ் சொற்களை கொண்டுடும். அது ஒரு டாபிக் அப்படிங்கிறவங்க டாபிக் சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுக்கு நீங்க பேசுற பேச்சு அழகாக சொல்லுது பாடப்பொருள் அப்படிங்கிறது தான். ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னா பேசுபொருள் பாடப்பொருள் தான் டாபிக் அப்படிங்கிறது. அதான் நீங்க விஷயம் சொல்லும் போது சப்ஜெக்ட் பேசுபொருள் பாடப்பொருள் பேசுபொருள். அப்புறம் பாறை அப்படிங்கிறதுக்கு பேசுறது எழுதக்கூடிய செய்திகள்ல நிறைய குறைபாடுகளை கண்டுபிடிச்சு அதை திருத்துறதுக்கே முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இது நமக்கு இதமாக இருந்தாலும் மற்றவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளும் நிலையே இல்லை. ஆகையால் அவர்கள் இந்த அமர்வு முதலாக புரந்தரதாசனுடைய புரந்தரதாசர் கல்யாண மண்டபத்திலே இப்பொழுது சொற்பொழிவு செய்து கொண்டிருக்கிறார். சமயம் சார்ந்த சைவ சமயத்தை சேர்ந்த இந்த அமர்வில் திருநாவுக்கரசருடைய செய்திகளில் சிலரை எடுத்து நமக்கு உரைப்பார். அதாவது சடங்கு செய்யும் போது, அதாவது ரோகிதம் அப்படிங்கலாம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு அகப்பை இருக்கும். அந்த அகப்பை எடுத்து மண்ணில் வரைஞ்சிருவாங்க 4 கோடு போட்டு அதுக்கு தான் தீ வளர்ப்பாங்க. அதுக்கு என்னன்னா தீயே எனக்கு வந்து உதவி பண்ணு, ஆனால் இதுக்கு மட்டும் வெளியில வந்துடாத அப்படின்னு. அந்த மாதிரி 4 கோடு போட்டாரு. அதாவது திருநாவுக்கரசர் வேற எதுவும் பேசாத. ஆனால் வேற வழி இல்லை. ஒரு கருத்துக்கள் நான் அதை சொல்லணும். அதாவது நான் ஒருத்தன் தான் எல்லா பக்கமும் சுத்திட்டு இருக்கிறேன். இந்த தொல்காப்பிய பேரைக்கும் போறேன், கதைக்கும் போவேன், இந்த தமிழ்நாடு இலக்கிய பேரைக்கும் போகிறேன், சில சமயங்கள்ல கம்பன் கதை போடப்பட்டிருக்கேன், அங்கேயும் போகிறேன். நிறைய பேர் பேசுறதை கேட்கும்போது எனக்கு இருக்க பெரிய வருத்தமும் கவலையும் என்ன அப்படின்னாக்கா, தமிழ் வந்து திரிந்து கொண்டே போகின்றது. கடைசியில் தமிழ் எப்படி ஆங்கிலம் போல ஆயிடுமோ அப்படிங்கிறது தான். சின்டாக்டிக்கலி சின்டாக்ஸ் சொல்றாங்களா, சொல்லாட்சி முன்னால பின்னால போறது இல்லை. இப்ப எந்த தொலைக்காட்சியை பார்த்தாலும் பேசுறேன், நான் அங்கே வருகிறேன் உங்களை வந்து பார்ப்பதற்கு. தமிழ உங்களை வந்து பார்க்கறதுக்கு வர்றேன், நேரத்தில் நான் வருகிறேன் உங்களை வந்து பார்ப்பதற்கு அப்படிங்கிறான். அதே போல இன்னைக்கு பேசுறவங்கள்ல பானுமதி பேசுறதுல அவ்வளவு இயல்பாக செய்வனையும் செயற்பாடுகளையும் மாறி மாறி வருது. எப்படின்னா பலவகை மாண்புகளை இங்கு பார்க்கப்படுகிறது. எப்படி எனக்கு வருத்தம் என்ன, அது மட்டும் இல்லைங்க, எப்படி வரும் செயற்பாடுகள் ஐ வராதில்ல. பல வகை மாண்புகளை இங்கு பார்க்கப்படுகிறது அப்படின்னு கூட மாண்புகள் இங்கு பார்க்கப்படுகின்றன வரணும். அது மாண்புகளை பார்க்கின்றோம் அப்படின்னு சொல்லணும். அது ஒன்று வந்துருச்சு. அதை நான் ஐயா அம்மாட்டு மாதிரி சொல்லிட்டேன். இந்த விஷயம் அப்படிங்கிறத வந்து விஷம் கொடுத்து கொண்டுடுங்க. எங்க ஐயா சொல்லுவாரு, இந்த விஷயங்கிறத மட்டும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஒரு 15-20 தமிழ் சொற்கள் வந்து ஆட்சிக்கு வரும். பாடுபொருள், பேசுபொருள், தலைப்பு, பொருள், கருத்து, கூறுபாடு, இதெல்லாம் நல்ல நல்ல தமிழ் சொற்கள் எல்லாம் இது வந்து உண்மையாலுமே நஞ்சு வச்சு கொண்டுகிட்டு இருக்கு. பா அப்படிங்கறத பத்தி சொன்னாங்க. அது ஆங்கிலத்துல பா ஈக்குவலன்ட் சரியா சமானமான சொல். ஆங்கிலத்துல பா அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்துல போயம், பிஓஇஎம். ஆனா அது வந்து நம்ம எகர போட்டு சொல்றோம் இல்லைங்களா, உடம்படுமை போட்டு போயம் சொல்றோம் இல்லையா, அது பாம். எஃப்ஓஇ ஃபோ பகைவன், எஃப்ஓஇ ஃபோ. அதே போல பிஓஇஎம் வந்து பாம். அந்த பாம் அப்படிங்கிறதுல வந்து சில ஐரோப்பிய மொழிகள்ல எம் வந்து ஒலிக்கப்படாது. அந்த கடைசி எழுத்து போ, போட்ரி பாத்தீங்கன்னா கடைசியில் தமிழ்ல இருக்கிற பாவம் அங்க போ எம் சேர்த்து வந்துருக்குது. இதுக்கு நேரடியான பல சொற்கள் நீங்க கோவா போனீங்கன்னா அங்க நிறைய சொற்கள் கிடைக்கும். பஞ்சிம் அப்படின்னு போட்டிருப்பாங்க, பிஏஜேஎம். அதுல எம் வந்து சைலண்ட். போர்ச்சுகீஸ் வேர்டு பஞ்சி, பனாஜி. பனாஜி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பன்னாழி, அங்க இருக்கிற பண்ணி செய்கின்ற கடல் ஆறு அப்படிங்கிறது தான் பனாழிங்கிறது. அந்த பனாழிக்கு நேர் கிழக்க பார்த்தீங்கன்னாக்கா ஆந்திரால தெனாழி,
நம்ம தெனாலி சொல்றாங்க. ஆனா முன்னால தமிழ் சொல் தென்னாளி அப்படிங்கிறதால தேனாளி அப்படின்னு ஒரு பேர்ல இருக்கிற ஊரு நம்ம வேறு அங்க இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்க, ஒரே ஒரு கேள்வி எழுப்பிட்டு அப்புறம் நான் திருநாவுக்கரசர் பேசுறேங்க. இந்த ஐயா சொல்ல போன புரந்தரதாசர் சொன்னாரு, அங்கெல்லாம் நான் பண்ணுவீங்க. இருசப்பிள்ளை ஐயா வந்து வகுப்பு நடத்திட்டு இருந்தாரு. நாங்கள் ஒரு 8-10 பேர் இருந்தோம். அவருடைய வகுப்புகளை கேட்டுட்டு இருந்தோம். அவர் முதல்ல நாராயண திவ்ய பிரபந்தம் எடுத்தாரு. அது முடிச்சுட்டுனாக்கா அது ஒவ்வொரு பதிகத்துக்கும் 3 பாடல்கள், முதல் பாடல் கடைசி 2 பாடலும் பாடிட்டு அதை முடிச்சுட்டு அவருக்கு திருத்தொண்டர் புராணம் எடுத்தார். அந்த அப்புறம் அவருடைய முதுமை காரணமாக இயற்கை எழுதிட்டார். அப்புறம் ஏறக்குறைய ஓராண்டு வகுப்புகள் நடக்கல. அப்புறம் என்னுடைய உடன்மாணாக்கர்கள்லாம் சேர்ந்து ஆசிரியராக உயர்த்திட்டாங்க. அதனால நான் வந்து இந்த ஞான பரம்பரை நூல்ல இருந்து படிச்சுதான் அவங்க தான் சொன்னாங்க, நீங்க ஞான பரம்பரை எங்களுக்கு நடத்துங்க அப்படின்னாங்க. அதுல இருந்து இது வரைக்கும் நான் அங்க காரைக்கால் அம்மையாருடைய வரலாறும் ஞானசம்பந்தர் வரலாறும் அவங்க முடிச்சுட்டேன். இப்போ வந்து திருநாவுக்கரசர் நடத்திட்டு இருக்கேன். இப்போ இங்க அவங்களுக்கு நடத்தினாங்க திருப்பி படிக்க வேண்டாங்கிற சோம்பேறித்தனம், நேரம் இல்லை அப்படிங்கறதுனால நான் திருநாவுக்கரசருக்கு இப்ப அண்மையில அவரை பற்றி என்ன வகுப்பு நடத்தினேன் அப்படிங்கறத வந்து இங்க ஒரு கோடிட்டு காட்ட போகிறோம். இருசப்பிள்ளையா தான் இந்த திருநாவுக்கரசரை பற்றி எழுதியிருக்கிறார். நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அதாவது இது ஒரு தொகுப்பு. காரைக்கால் அம்மையாரை பற்றி பூசாக்கோ அற கிருஷ்ணம்மா மகளிர் கலைக்கல்லூரியை பேராசிரியராக இருந்த தரணி பாஸ்கர் அவங்க எழுதியிருக்காங்க. அடுத்தது திருஞான சம்பந்தர் பற்றி மரபின் மைந்தன் முத்தையா எழுதியிருக்காரு. திருநாவுக்கரசரை பற்றி இவர் எழுதியிருக்கார் இருசப்பிள்ளை ஐயா. இதுல அவர் எல்லாத்தையும் சொல்லும்போது திருநாவுக்கரசர் தேவாரத்தில் ஓமை அப்படிங்கிறத பற்றி ஒரு தனி பகுதியை எழுதியிருக்கார். அதுல ஒரு முதல் எடுத்து சொல்றது, தொல்காப்பியத்துல வந்து ஓமை அணியை தவிர வேற எதுவுமே சொல்லப்படலை. அதுக்கப்புறம் பின்னால்தான் எல்லா அணிகள் எல்லாம் வந்திருக்கு. தண்டி அலங்காரம் வந்து நிறைய ஒரு 35 அணிகள் பேசப்படுகின்றன. யாப்பரங்களுக்காரிகை, தண்டி அலங்காரம், நன்னூல், அதில் எல்லா இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா வீரசோழியம் அப்படின்னு ஒரு 10-12 நூல்கள் இருக்கு. இதெல்லாம் நான் வந்து ஆழ்ந்து படிச்ச எடுத்ததில்லை. இதெல்லாம் நான் அவங்களுக்கு நடத்துறதுக்காக வேண்டி கூகுளில் போய் ஒவ்வொரு நூலாக பார்த்து என்னென்ன சொல்லியிருக்காங்கிறத எடுத்தது தான் அந்த 35 அணிகள் சொல்லியிருக்கிறாங்க. இதுல பார்த்தீங்கன்னா இங்க திருநாவுக்கரசர் பாடல்கள இருசையா போடுறது போல மொத்தம் 274 இடங்கள்ல ஓமைகள் பயன்படுத்திருக்கார், ஓமையை பயன்படுத்தியிருக்கார். அதுல முதல் பாடல் அவர் எடுத்துக்காட்டா காட்டுறது, வளைந்து நின்ற ஐவர் கள்வர் வந்தனை நடுக்கம் செய்ய தலைத்துவை துளையை ஏற்றி தழலறி மடுத்த நீரில் திளைந்து நின்று ஆடுகின்ற ஆமை போல் தெளிவில்லாதோ இணைந்து நின்று ஆடுகின்றேன் என் செய்வன் தோன்றிலேனே. இது எத்தனை ஓமம் பாருங்க. வளைந்து நின்று ஐவர் கள்வர்னா 5 புலன்கள். அந்த 5 புலன்கள் சேர்ந்து என்னை வந்து ஆட்டி படைக்கிறாங்க. 5 கள்வர்கள் எனக்கு சூழ்ந்து நின்றாங்க. எனக்கு நல்லது எதுவும் தெரிய மாட்டேங்குது, தப்பிக்கவும் முடியல. நடுக்கம் செய்ய இங்கெல்லாம் சூழ்ந்துட்டு எனக்கு அவ்வளோ அச்சாமா இருக்கிறேன், என்னை நடுக்க செய்யறாங்க. எப்படின்னா தலைத்து நின்று உலையை ஏற்றி அடுப்புல முதல்ல பாத்திரத்தை வச்சு தண்ணிய வச்சாச்சு, அடுப்பு ஏற்றியாச்சு, முதல்ல ஒரு ஆமையை போட்டாச்சு. இப்போ முதல்ல என்ன, ஆமையை வந்து குளிர்ந்த நீர்ல இருந்து எடுத்துட்டு வருவாங்க. குளம் ஏரியா எடுத்துட்டு வரும்போது அதுக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சா நீர்ல வந்து முதல்ல தண்ணியில் போட்ட உடனே அப்படியே மெதுவெதுப்பாக அதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ஆஹா நல்லா இருக்கு அப்படின்னு. ஆனா அதுவே கொதிக்க தாங்க முடியாம அது வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணும், ஆனா வர முடியாது. கடைசியில அது தான் பின்னால இரையாக போகிறோம் அப்படிங்கிறது தெரியாம முதல்ல மகிழ்ச்சியா இருந்து அப்புறம் இறந்து உணவாகின்றது அப்படிங்கிற. அதை போலதான் நான் வந்து இந்த வெந்நீர்ல தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் இந்த ஐம்புலன்களுடைய ஆதிக்கத்துல. நான் என்ன செய்யலான்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு அவரை வந்து புலம்புறார். இதுல ஒரு வரியிலேயே ஒரு பாடல்லையே அத்துணை ஓமைகள். அடுத்த பாடல்ல ஒரு கிண்டல், கேலி அல்லது ஏழன்னு சொல்லக்கூடாது, ஒரு மெல்லிய நகைச்சுவை. கூவல் ஆமை குறைகடல் ஆமையின் கூவலோட கூவோ கடல் என்றால் போதும். கூவல்னாக்கா கிணறுங்க.
கிணற்று தவளை, இங்க தவளைங்கிறது ஆமைன்னு போட்டிருக்காரு. கிணற்று தவளைன்னு வேற ஒண்ணுமே தெரியாது. நம்ம பேச்சு வழக்குல சொல்லக்கூடிய வந்து கிணற்று தவளைன்னு சொல்லுவோம். இது கூவல் ஆமை குறைகடல் ஆமையை, கிணத்துக்குள்ள இருக்கிற ஒரு ஆமை கடல்ல இருக்கிற ஒரு ஆமையை பார்த்து கூவலோடு ஒக்குமோ கடல், இந்த கிணறை விட பெருசா இருக்குமா கடல் அப்படின்னு கேட்குதான். கேட்டு என்றல் போல் அதை போல பாவகாரிகள் பார்ப்பரிது என்பதால் தேவதேவன் சில பெரும் தன்மையே. அவர் பார்க்கிற ரொம்ப அரிது. நான் வந்து இங்க மாட்டிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அவர் முதல்ல சைவரா இருந்து சமணத்துக்கு போயிட்டு அப்புறம் திரும்பி வந்தார் இல்லைங்களா. அந்த சமண சமயத்தில் அவர் இருந்த காலங்கள் வந்து அவர் ரொம்ப இந்த அடிக்கடி நினைச்சு வருந்துகிறாருனாக்கா அங்க போயிட்டோமே, வாழ்நாளை வீணாக்கிட்டோமே அப்படிங்கிறதுல அவருக்கு சுண்ணாம்பு கால வேலை போட்டு எரிக்கிறாங்க. ஆனால் அவர் அத்தனை நாள் இருந்த பிறகு திறந்த பார்த்தாக்க அவர் வந்து ஒரு குற்றம் குறை ஒரு புண் எதுவுமே இல்லாமல் உயிரோட வர்றாரு. அப்ப என்ன பாட்டு படுறாரு அந்த ஊமை பாருங்க. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேலிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் என்று என்னிட நிழலே. அவ்வளவு நெருப்பு சூழ்ந்து அவ்வளவு இருந்த கூட ஈசனுடைய இணையடி நிழல் இருந்ததுனால எனக்கு எந்த துன்பமுமே ஏற்படலை அப்படிங்கிறதுக்கு அந்த ஓமை சொல்றாரு. இதெல்லாமே திருக்குறள்ல இருந்தும் கையாண்டிருக்கார். இவர் சமண சமயத்துல இருந்த காலத்தை வந்து வருந்தி எழுத சொல்லும் போது கனியிருப்ப காய் கவர்ந்த கல்வனேனே இனிய உளவாக இன்னாத பொருள் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று அப்படிங்கிறதுல இவர் கனியிருப்ப காய் கவர்ந்த கல்வனேனே தன்னை கல்வன் சொல்லிக்கிறாரு. கல்வன்னாக்க நல்லா பார்த்து திருடலான்னு காய் திருடும், ரெண்டு வகையில அது முட்டாள்தனம் அப்படிங்கிறது சொல்றாரு. கனி இருப்ப காய் கவர்ந்த கல்வனேனே முயல் விட்டு காக்கை பின் போனவாறு. முயல் பக்கத்துல இருக்கு. இதுல எனக்கு கொஞ்சம் முரணா தெரிஞ்சது என்னன்னா, இவரோ சைவ சமயத்தவர் சைவர், ஆனா இறைச்சி உண்பவர்களுடைய கருத்துல நின்று அந்த உண்மைகளை எடுத்தாடுறாரு. முயல் விட்டு காக்கை பின் போனவாறு அறம் இருக்க மரம் விலைக்கு கொண்டவாறு. நல்ல பொருள் இருக்கும்போது நான் வந்து அதெல்லாம் விட்டுட்டு எடுத்திருக்கேன். புகழூரில் பைக்கம் புக்கு எய்தவாறு. புகழ் பாழூரில் பைக்கம்னா பிச்சர். ஆட்களே இல்லாத அழிஞ்சு போன ஊர்ல போய் நான் பிச்சை எடுத்து திருக்கிட்டு இருந்தேன், பிச்சைக்கு ஆள் தேடிக்கிட்டு இருந்தேன், யாரும் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்றாரு. மோத்தையை கண்ட காக்கை போல. இதுல மோத்தை அப்படிங்கிறது பிணம்னு பொருள் போட்டிருக்காங்க. இதுல ஒரு சொல் ஆய்வு இருக்கு. மோத் அப்படிங்கிறது உருது மொழியில இறப்பு, உருது மொழியில இறத்தல் இறப்பு அப்படிங்கிறதுக்கு மௌத்துன்னு சொல்றது. இத தேவாரத்துல மோத்தையை போல போட்டிருக்காரு. மோத்தைன்னு பிணம். எப்படி தேவாரத்துல 7-8 நூற்றாண்டு பகுதியில இந்த மோத்தை அப்படிங்கிற சொல், மோத் அப்படிங்கிற சொல்லு தமிழுக்குள்ள வந்தது, அல்லது தமிழ்ல இருந்து அங்க போனதா அல்ல அங்கிருந்து இங்க வந்ததா அப்படிங்கிறதுக்கு ஒரு கேள்வி. கடைசியா சொல்ற பாடுறவங்க இவன் உருவத்துக்கு போயிடுறாரு. மெய்மையாம் உழவை செய்து விருப்பெனும் வித்தை வித்தி பொய்மையாம் கலையை வாங்கி பொறையனும் நீரை பாக்கி தம்மையும் நோக்கி கண்டு தகவனும் வேலியிட்டு செம்மையுள் நிற்பாராது சிவபகதி விளையுமாறு. ஒரு 5 உருவங்கள் சொல்லிட்டு ஒரு ஏகதேச உருவம் சொல்றாரு. மனமாகிய நிலத்தை மெய்மை என்ற உழவு செய்து பண்படுத்தி நல்லதன் கண் விருப்பம் என்ற விதையை விதைத்து பொய்மைகள் என்ற கலைகள் தோன்றாவண்ணம் விழிப்பாய் கலைந்து பொறுமை என்ற தண்ணீரை பாய்ச்சி தான் மனிதன் என்ற தன்மை நோக்கி கண்டு அந்த மனிதன் என்னும் தகுதிக்கு பங்கம் வாரா வண்ணம் அத்தகுதியை வேலியாக அமைத்து செம்மையுள் மனத்தை நினைக்க செய்தால் சிவகதி என்ற நல்விளைவு உண்டாகும் என்பது இதன் பொழிப்புரை. இதை எல்லாமே உருவமா இருக்கும். சிவகதிங்கிறத மட்டும் பயிருக்கு உருவப்படுத்திருக்க மாட்டாரு. அது வந்து ஏகதேச உருவகணி ஆயிடுது. இந்த இதெல்லாம் இன்னொரு பாடல் இவருக்கு பாத்தீங்கன்னா ஆழ்வாருடைய பாடலோட ஒன்று ஒத்திருக்குது. காயமே கோயிலாக, கடிமனம் அடிமையாக, வாய்மையே தூய்மையாக, மனமணி இலங்கமாக, நேயமே நெய்யும் பாலாய், நிறை நீர் அமையா ஆட்டி பூசனை ஈசனாருக்கு போற்றமின் காட்டினவுமே. இதில் எல்லாமே
ஓடிக்கொண்டே இருக்கும் மரத்தை ஓரிடத்தில் நிற்குமாறு உடம்பில் உள்ளே கோயில் கொண்டுள்ள உத்தமனாம் ஈசனுக்கு அடிமையாகுமாறு செய்து மனத்தின் உள்ளானாகிய அருவுருவனாம் அவனிடம் வாய்மை என்ற தூய்மையோடு சென்று அன்பையே நெய்யாகவும் பாலாகவும் எண்ணி அபிஷேகம் செய்வதனையே இறைவன் இன்போடு ஏற்கின்றான். இதுதான் இறைவனுக்கான சிறந்த பூசை. இதில் எல்லாமே உருவாங்க. இந்த பாடல் இதே அமைப்புல 3 ஆழ்வார்கள், முதல் ஆழ்வார்கள் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பெயாழ்வார் 3 பேருமே பாடியிருக்கிறாங்க. அது மட்டும் சொல்லிடுறாங்க. வையம் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராளி யானடிக்கே சூட்டினேன் சொன்மாலை இடராளி நீங்குகவே என்று பொய்கையாழ்வார். இதில் இடராளிங்கிறது பாருங்க பிறவி பெருங்கடலுக்கு ஈடான சொல்லா இருக்கு. அதனால வைணவ மரபினர் சொல்றது போல அவங்க கிமு 3002 சமயத்தில் இருந்தாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஆனா மரபுப்படி பார்த்தீங்க அப்படின்னாக்கா முதல் ஆழ்வார்கள் கிமு 4100 தொடங்கி கடைசி ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் 2798, அதாவது கிமு 2798 வருவார். மதுரகவி ஆழ்வார் கண்ணன் அவதாரம் எடுத்த காலத்துல இருந்தார் அப்படிங்கிறது அது அவங்க நம்பிக்கை. பெரிய ஆழ்வார் நம்மாழ்வாரும் அவங்களும் சமகாலத்தவர்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய வைணவ மரபு முறை. அவரு பொய்யாக சொல்லிட்டார். அதே கருத்தை பூதத்தாழ்வார் சொல்றாரு பாருங்க. அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தையடி திரியா நண்புருகி ஞான சுடர் விளக்கேற்றினேன் நாரணருக்கு ஞான தமிழ் புரிந்த நான். இந்த ஞான தமிழ் புரிந்த நான்கிறது திருஞான சம்பந்தன் தமிழ் ஞான சம்பந்தன் அடிக்கடி சொல்லுவார். அது ஏன் அங்கிருந்து தன்னை முதன்மைப்படுத்திக்கிறாருங்கிறது போல இருக்கும். ஆனா உண்மையா பாருங்க, அவங்க 6ஆம் நூற்றாண்டு அப்பதான் மறுமலர்ச்சி தொடங்குது. 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் காரைக்கால் அம்மையார், அவங்கதான் இருக்கிறது முதல் நாயன்மார்கள் வராங்க. ஆனால் அந்த களப்பிரர் காலத்து சமயத்துல காரைக்கால் அம்மையாரோட வரலாறு மறைக்கப்பட்டிருக்கலாம், இல்லது பின்னால தெரிய வந்திருக்கலாம், அல்லது வேறு சில புலவர்களுடைய பேரே தெரியாம இருக்கலாம். அந்த நினைச்சு தான் இந்த பாடல் இன்னார் எழுதியது அப்படிங்கிறது தெரியும் வரலாற்று அப்படிங்கிறத ஒரு நோக்கத்தோடவே அவர் அதை எழுதுறது போல தோணுது. கடைசியாக திருக்கண்டேன் பொன் மேனி கண்டேன் திகழும் அருக்கண் அடி நிரம்பும் கண்டேன் செருக்குணரும் பொன்னாழி கண்டேன் குறிசங்கம் கை கண்டேன் என்னாழி வண்ணன் பால் என்று இது பெயாழ்வார். இந்த 3 பாட்டுமே எப்போ எழுதியிருக்கப்படும்னா 3 பேரும் ஒன்னா சேர்றாங்க. இவங்க 3 பேருமே அடுத்தடுத்த நாள் அஷ்டமி நவமி தசமி ஐப்பசி அஷ்டமி ஐப்பசி நவமி ஐப்பசி தசமி 3 பேரும் பிறந்தவங்க. அவங்க 3 பேரும் ஒழுங்கா ஒன்னா போடுறாங்க. அந்த சமயத்துல முதல்ல ஒரு ஆள் படுத்துட்டு இருக்கிறாரு, அடுத்தவர் உடனே உட்காடுறாங்க, அப்புறம் நிக்கிறாங்க. அப்பவும் இடம் இல்லை. அப்பதான் கேட்க திருமாலான் சேர்ந்து இருக்கிறார் அப்படிங்கிறதுல இந்த 3 பேர் ஒரே கருத்தை வெவ்வேறு வகையா பாடியிருக்காங்க. இந்த பாட்டை கண்ணதாசன் எழுதியிருக்கிறாருங்க. முடிச்சுட்டு தோள் கண்டேன் தோளை கண்டேன் தோளில் கிளிகள் கண்டேன். அது தோளை மூங்கில உண்மையா சொல்லுவாங்க. இங்கிருந்து கிளிகளுக்கு உண்மையா சொல்லியிருக்க. தோளில் அந்த வடிவத்தை தோளில் கிளிகள் கண்டேன், வாழ் கண்டேன் வாழை கண்டேன், வட்டமிடும் விழிகள் கண்டேன். கடைசி தேடி வந்த திங்கள் திங்களில் செவ்வாய் செவ்வாயில் வெள்ளி சேர்த்தெடுத்தேன் அள்ளி. திங்கள் முகம், திங்களில் செவ்வாய் செவியவாய், செவ்வாயில் வெள்ளி முத்துப்பற்கள், வெள்ளிய பற்கள். அதை அவர் அழகா வரிசைப்படுத்திருக்காரு. அது முதன்மையான அவுத்தாரு. திங்களில் செவ்வாய் செவ்வாயில் வெள்ளி சேர்த்தெடுத்தேன் அள்ளி. அத ஒரே பாட்டை நடுவில் கம்பர் எழுதியிருக்காரு. தோல் கண்டார் தோளை கண்டார் அப்படின்னு ஒரு பாடல் வரும். அதை விட்டுட்டேன். அந்த ஒரு கற்பனையை அந்த காலத்திலிருந்து இந்த காலத்துல வரைக்கும் வெவ்வேறு கவிஞர்கள் வெவ்வேறு வகையில் பயன்படுத்திருக்கிறாங்க. நன்றி, வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.